வெறும் 15 நாள்ல 12 கோடி நஷ்டம். மாதம்பட்டி தங்கவேலு நிறுவனத்துல இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொரு பக்கம் என் பேரை கெடுக்கிறாங்க ஜாய் கிறிஸ்டில்லா அப்படிங்கிற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் முன் வச்சிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பண்ணக்கூடிய தப்புக்கெல்லாம் விஜய் டிவி மறைமுகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ரீசன்ட் டேஸா இந்த பேரை நம்ம ரொம்ப பெருசா கேட்டுட்டே இருப்போம். சோஷியல் மீடியா பக்கமும் இந்த பேர் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதாச்சும் ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி ஜாய் கிறிஸ்டில்லா அப்படிங்கிறவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மேல சில கம்ப்ளைண்ட் முன் வச்சிருந்தாங்க. என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதா சொல்லி இப்ப என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்துல ஜாய் கிறிஸ்டில்லா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஜாய் கிறிஸ்டில்லாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஒன்னா இருக்கிற மாதிரி, மாலை மாத்திக்கிட்ட மாதிரி இந்த மாதிரியான சில போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இது சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே பெருசா பேசும் பொருளா மாறி இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு மேரேஜ் ஆகி இருந்தது. ஸோ இது இரண்டாவது திருமணம். இந்த திருமணம் வெளில யாருக்குமே சொல்லாம, அதுலயும் முக்கியமா முதல் மனைவியை டிவர்ஸே பண்ணாம அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு டவுட் ரொம்ப பெருசா வந்துட்டு இருந்தது. ஆனா இது சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே இப்ப வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அபிஷியலா வெளியிடவே இல்லை. ஆனா இப்பதான் முதல் முறையா கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காரு. அதாச்சும் என்னுடைய பேரை கெடுக்கிற வகையில ஜாய் கிறிஸ்டில்லா சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்குமே பெருசா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வெளில வந்து என் மேல இந்த தப்பு இருக்கு, அவங்க மேல இந்த தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல. குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டில்லா மேலயும் தப்பு இருக்கு, மாதம்பட்டி ரங்கராஜ் மேலயும் தப்பு இருக்கு. ஆனா ஜாய் கிறிஸ்டில்லா இப்போ வரைக்கும் நான் போராடுறது என் வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த ஒரு குழந்தைக்காக தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களை தொடர்ந்து பேசிட்டும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை டைரக்டா தாக்குற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய இன்னொரு நிறுவனமான மாதம்பட்டி தங்கவேலு இந்த நிறுவனத்துல இருந்து ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதாச்சும் ஜாய் கிறிஸ்டில்லா அவர்கள் மாதம்பட்டியை சார்ந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வெளியிடுறதுனால எங்களுக்கு ஆர்டரா வந்த கிட்டத்தட்ட 15 நாள்லயே பல ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கு, இதனால எங்களுக்கு 12 கோடி நஷ்டமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. மாதம்பட்டி தங்கவேலு நிறுவனத்தை தொடர்ந்து நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நஷ்டமான ஆதாரத்தை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜாய் கிறிஸ்டில்லா மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி சோஷியல் மீடியால இன்னொரு விஷயம் என்ன பெருசா பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை ஏன் விஜய் டிவில இன்னும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான். லாஸ்ட் எபிசோட் அவர் குக் வித் கோமாளில வரல, ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் இருந்துட்டு தான் இருந்தாரு. ஜாய் கிறிஸ்டில்லா அவர்கள் அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ஏன் அங்க இருக்கிறவங்க அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை பல பேருமே முன் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. குறிப்பா ஜாய் கிறிஸ்டில்லா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தனக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ பெருசா பேசும் பொருளா மாறி இருந்தது. ஆனா அது அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்த குக் வித் கோமாளில தான் கூட இருக்கிற எல்லாருமே அதை ரொம்ப காமெடியா இந்த ஒரு விஷயத்த ட்ரோலா மீமா மாத்துறாங்க. ஆனா இது இவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பல பேருமே பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதாச்சும் அந்த ஒரு வீடியோலயே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் ரொமான்ஸ் பத்தல அப்படிங்கிற மாதிரியான சில கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இது எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தை இப்படி காமெடியா மாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பெருசா பேசப்பட்டு இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள், அவங்கள பத்தி நம்மள நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். அதாச்சும் ஒரு பிரபலமான ஷோ மூலமா குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதா அவங்களுடைய ஒர்க்கா இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை இப்பவும் அவங்க பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வனிதா விஜயகுமார் அவர்கள் பீட்டர் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை பெருசா பேசும் பொருளா மாத்திருந்தாங்க. அதாச்சும் வனிதா விஜயகுமார் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு தப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு முன் வச்சு இந்த ஒரு விஷயமும் பெருசா மாறி இருந்தது. குறிப்பா வனிதா விஜயகுமாரும் அவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயங்களை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வகையில பார்க்கும்போது வனிதா விஜயகுமாருக்கா இருக்கட்டும், லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையே வந்திருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதாச்சும் குக் வித் கோமாளிலேயே கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு முன்னாடியே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மேல இப்படி ஒரு பெண் புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை பத்தி அவங்க யாருமே பெருசா பேசல. ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வச்சிருக்காங்க.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயம் பிக் பாஸ்ல சரவணன் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருந்தாரு. அவரு பிக் பாஸ்ல எதிர்ச்சியா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. பஸ்ஸுல நான் ஒரு பொண்ண நான் இடிச்சுட்டேன் தப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த குறி வச்சு பிக் பாஸ்ல அவருக்கு ரெட் கார்ட் குடுத்து வெளிலயும் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் பிக் பாஸ்ல நடந்திருக்கு. ஆனா, இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள சார்ந்த இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப பெருசா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆனா, அதுக்கு விஜய் டிவி ஏன் அவங்க தரப்புல இருந்து அவங்கள அந்த ஷோல இருந்து எடுக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் மேல நெறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வைக்கப்பட்டாலும், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ, அதே அளவுக்கு ஜாய் கிறிஸ்டினா மேலயும் இருக்கு. ஏன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு முதல் கல்யாணம் ஆகி அது டிவோர்ஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜாய் கிறிஸ்டினாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, அது தெரிஞ்சும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்கள நம்பி ஏமாந்துருக்காங்க. அத அவங்களே ஓப்பனா பேசியும் இருக்காங்க. இப்போ அவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம், என் வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கு பதில் தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அவங்க முன் வச்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல எடுத்த உடனே மக்களுக்கு மத்தியில மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்த மாரி 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவரும்போது, ஜாய் கிருஷ்ணா மேல நெறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் முன் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தான் பல பேருமே ஜாய் கிருஷ்ணா மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ, அதே அளவுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் மேலயும் தப்பு இருக்கு இல்லையா? மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் ஆரம்பத்துல ஜாய் கிருஷ்ணா கிட்ட பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து தான தப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இன்னொரு விஷயம் ஜாய் கிருஷ்ணாவுக்கு இது 2வது மேரேஜ். அவங்களுக்குமே இது 2ண்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு முதலியே கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு குழந்தையும் இருக்கு. அந்த ஒரு பையன் கிட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களே நான் தான் உன் அப்பா அப்படிங்கிற மாரி பேசின விஷயமா இருக்கட்டும், அந்த பையனுடைய நோட் புக்ல எழுதின ஒரு விஷயமா இருக்கட்டும், அதையுமே ஜாய் கிருஷ்ணா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவர் என் கூட க்ளோஸா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான சில ஆதாரங்கள வெளியிட்டிருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்குமே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்னுடைய பேர கெடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேஸ தாண்டி பொது வெளியில எங்கேயுமே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நான் இந்த மாதிரியான ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். இல்லன்னா அவங்க என்கிட்ட தப்பா பண்ணியிருக்காங்க. இல்ல இதுல இந்த மாரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஓப்பனா பண்ணவே இல்ல. ஸோ இத வச்சு பல பேருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பண்ணக்கூடிய எல்லா தப்புமே பண்ணிட்டு, இப்ப ரொம்பவுமே சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்காரு. 1 மாசம், 2 மாசம் இதுக்கப்புறமா இத யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட்லயே தொடர்ந்து Instagramல நெறைய போஸ்ட் போடுறாரு. அத தாண்டி ஸ்டோரி வைக்கிறாரு. கமெண்ட்லாம் பண்றாரு. தன்ன மாரியே பண்ணக்கூடிய ஒரு கலாய்ச்சு போடக்கூடிய வீடியோக்கு கீழ வந்து தைரியமா கமெண்ட் பண்றாரு. ஆனா, தன்ன சார்ந்த இவ்ளோ பெரிய விஷயம் போயிட்டுருக்கு அப்டின்னா, அதுக்கு அவர் சைட்ல இருந்து ஒரு பதிலுமே வரலையே அப்டிங்கிற ஒரு விஷயத்த தான் முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல மாதம்பட்டி ரங்கராஜா இருக்கட்டும், ஜாய் கிருஷிலாவா இருக்கட்டும், தொடர்ந்து இவங்க 2 பேர் மேல சோஷியல் மீடியால மாத்தி மாத்தி பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு, பேசப்பட்டு வந்தாலுமே, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு வகையில ஒரு சேஃப் கேம் விளையாடுறாரு அப்டிங்கிற ஒரு விஷயம் தான் பெருசா பேசப்பட்டுட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா மாதம்பட்டி தங்கவேலு நிறுவனத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துல ஒரு பார்ட்டா இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பண்ண தப்ப மட்டும் வச்சு, எங்களுக்கு இவ்ளோ பெரிய லாஸ் வர்றது எங்களால ஏத்துக்கவே முடியாது. ஸோ இதுல இருந்து ஜாய் கிருஷ்ணா அவர்கள் எங்களுடைய டேக்க யூஸ் பண்ணக்கூடாது. மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு பேரையுமே பெருசா கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுமே தனியா ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. ஸோ நீங்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.